விஜய் அவர்கள் வீட்டை நிறைய பேர் கேட்டும் யாருக்கும் கொடுக்காத சந்திரசேகர் அவர்கள் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்திருக்காராம். விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப வருஷங்களா அந்த வீட்டில தான் இருந்திருக்காரு. இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஆழ்வார்பேட்டையில வீடு வாங்கிட்டு போயிருக்காரு. சுக்கரன் திரைப்படத்துக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஹிட்டை கொடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பா நான் அவன் இல்லை, எல்லா பாடலும் பயங்கர ஹிட். காதலில் விழுந்தேன், நினைத்தாலே இனிக்கும், வேட்டைக்காரன், TN07 அந்த படத்துல வந்த எல்லா பாடல்கள், அங்காடி தெரு, உத்தமபுத்திரன், வெடி, வேலாயுதம் இதெல்லாம் படம் ஹிட் ஆச்சோ இல்லையோ இந்த பாடல்களால படம் ஹிட் ஆச்சு. இவருடைய ஆல்பம் எல்லாமே நல்ல ஹிட் ஆனாலும் பொருளாதார ரீதியா இவருக்கு பெருசா எதுவுமே ஒரு ஹோப் இல்லாம இருந்ததாம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம்னு, ஏன்னா இவருக்கு மியூசிக் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாதாம். அவர் ஓனா இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணதான் இந்த எல்லா மியூசிக்கும். பட் எல்லா பாடலும் ஹிட் ஆனாலும் பொருளாதார ரீதியா அவருக்கு பெருசா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாததுனால அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. லைஃப்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், இப்படியே இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி லைட்டா டிப்ரெஷனுக்குள்ள போனாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ அப்படி அந்த ஒரு தருணத்துல தான் நம்ம ஆக்டிங் பண்ண